கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். கர்த்தர் அடியை சாட்சியாக வைத்ததுக்காக தேவனுடைய ஸ்தோத்திரங்களே. இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தை பேச நிற்கும் போது கர்த்தர் எப்படி நம்ம ஜெயிக்கிறதாக காணப்படுகிறார். எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும். சில மூணு காரியங்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஒன்று, அவர் நம்மோடு அன்பிலே இணையும் போது ஜெயிக்கிறதாக காணப்படுறோம். நாம் அவரோடு ஆவியில் இணைந்திருக்கும் போது ஜெயிக்கிறதாக காணப்படுறோம். அவருடைய பாடுகளோடு இணைந்திருக்கும் போது ஜெயிக்கிறதாக காணப்படுறோம். அல்லேலூயா. மூன்று காரியத்தை குறித்து நம்மளோடு பேசுகிறார். ஒன்று, அவர் அன்பிலே நாம் இணையும் போது, அவரோடு அவர் அன்பில் இணையும் போது நம்ம ஜெயிக்கிறதாக காணப்படுறோம். அவரோடு ஆவிலே நிறையும் போது நம்ம ஜெயிக்கிறதாக காணப்படுறோம். அவருடைய பாடுகளோடு நம்ம இணையும் போது நம்ம ஜெயிக்கிறதாக காணப்படுறோம். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயக்குழுவர்களாக இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அது 36 சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிப்போம். ஸோ நம்ம அன்பை பிரிக்கிறது எதுன்னா பாருங்கள், உபத்திரங்கள், வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமாசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் ஓடாலும் நாம் நம்மில் அன்பு கூறாலே முற்றிலும் ஜெயக்குழுவர்களாக. இப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் அவன் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக நம்ம ஜெயிக்கலாக காணப்படுறோம். அல்லேலூயா. முதல் காரியம், அவரோடு நம்ம அன்பிலே நிலைத்து இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஜெயத்தை கொடுத்தவர்களாக. அல்லேலூயா. அன்பு நான் சொல்கிறது, அன்பே புறம்பித்தாள்ன்றார். அன்பு எல்லாத்தையும் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நேசிக்கும். அப்படிப்பட்ட அன்பு ஆண்டு நம்ம மேல் வைத்திருந்தபடியால் பலவிதமான போராட்டங்கள், பல உபத்திரங்கள் வந்தாலும் அவர் எல்லாவற்றிலும் மேல் அவர் நம்ம ஜெயிக்கிறவர்களாக காணப்படும். அல்லேலூயா. வேதத்தை சொன்னது அதே ரோமர் 8:38 சொல்கிறது, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதரானாலும் அதிகாரமானாலும் வல்லமையானாலும் நிகழ்காலும் வருங்காலம் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் தேவனுடைய அன்பை நம்ம விட்டு பிரிக்க மாட்டாதுன்னு நினைச்சிருக்கோம். எப்படிப்பட்ட காரியத்தாலும் தேவனுடைய அன்பு நம்ம விட்டு பிரிக்க மாட்டோம்னு உத்தரவாதமாக ஆண்டு சொல்லுவோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஆண்டோடைய அன்பு நம்ம மேல் இருக்கும்போது நம்ம ஜெயக்குழுவர்களாக காணப்படுறோம். அல்லேலூயா. அவரோடு நம்ம அன்பில் இணையும் போது நம்ம ஜெயக்குழுவாக காணப்படுறோம். அவருடைய ஆவிலே நம்ம இணையும் போது நம்ம ஜெயக்குழுவாக காணப்படுறோம். அவருடைய பாடுகளை நம்ம இணையும் போது நம்ம ஜெயக்குழுவாக காணப்படுறோம். அல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு வசனம் சொல்லுது, யோவான் 16:33 சொல்லி பாருங்க, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு என்று, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உனக்கு ஏதில்லை. ஸோ அவர் நம்ம ஆண்டவர்கள் முதல் அன்பு இருக்குது அவர் இடத்துல. ரெண்டாவது சொன்ன இடத்துல சமாதானம் உண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொன்னால், உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஸோ மனுஷன் பிறந்துட்டாலும் உலகத்தில் உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸோ ஆண்டு திட்டவட்டமாக சொல்கிறார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, வியாகுலம் உண்டு, போராட்டம், ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படிப்பட்ட அன்பு கொண்ட தேவன் நம்ம இடத்துல இருக்கும்போது நாம் எப்போதும் ஜெயிக்கலாக காணப்படுவோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எப்போதும் ஜெயிக்கலாக காணப்போனால் ஆண்டோடைய அன்பு இன்றைக்கு சதாக்கள் நம்மோடு இருக்கும்போது நாம் ஒரு நாளும் தோற்கப்படவில்லை. அல்லேலூயா. வேதத்தில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு வருஷம் சொல்கிறேன், ரோமர் 8:28 அதே ரோமர் 8:28 படிச்சிங்கன்னா இருந்து சொல்கிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளார். யாரெல்லாம் ஆண்டவர் பிள்ளையார் அழைக்கப்பட்டிருக்காங்க, யாரெல்லாம் ஆண்டவர் பிள்ளையை தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோ அவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அன்பு குரலுக்கு, தேவனுடைய இடத்தில் அன்பு குரலுக்கு சகல நன்மையும் எதுவாக நடக்கிறதாம். ஆண்டவர் இடத்துல அன்பு குரல் யாராக இருந்தாலும் ஆண்டவர் செய்யணும், சகலமும் நன்மைக்கு எதுவாக அவங்களுக்கு தீமையே கிடையாதுன்றார். சகலமும் நன்மைக்கு எது, எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றி ஜெயம். ஸோ இங்கே சொல்கிற பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும், கொஞ்சம் இல்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஸோ ஆண்டவர் பிள்ளைகள் நம்ம இருக்கும்போது உபத்திரங்கள் உண்டு, போராட்டம் உண்டு, பிரச்சனை உண்டு. ஆனாலும் அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவான காரியத்தை செய்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி செய்கிறான்றது வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தை சில பரிசுத்தவான்களை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18 பாருங்கள், தாவீது ஆண்டவர் வைத்தது காரணம் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18 1வது வசனம் 3வது வசனம் 4வது வசனம். அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் சேர்ந்திருந்தது. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்கள். சவுல் தாவீதை முடிக்கணும்னு பாருங்க. ஆனாலும் ஆண்டு செய்த காரியம் அவனோட அன்பு யார், யோனத்தானுடைய அன்பு அவனோடு இணைந்துதான்.
யோனத்தானுடைய ஆத்மா தாவீது ஆத்மாவோடு ஒன்றாக இணைந்து யோனத்தான் அவனை தன் உயிரை போல் நேசித்தான். ஸோ ஆண்டோட பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு நாள் கைவிட்டார். அல்லேலூயா. நான் விட்டு விலகுவதில்லை கைவில் சொன்ன தேவன். இப்போ பார்த்தீங்கன்னா சவுல் தாவீது முடிக்கணும்னு, ஆனால் அவன் சொந்த மகனை தன் உயிரை சிநேகித்தது போல அவன் சிநேகிக்கிறான். 3வது வசனம் சொல்றது, யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்தார். அவர் எப்படி ஆண்டவர் இயேசு நம்ம எப்படி நம்ம நேசிக்கிறாரோ அதே போல யோனத்தான் தாவீதை அப்படி நேசித்தான். அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். 4வது வசனம், யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வை கழட்டி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியும் கொடுத்து தாவீது கொடுத்தான். தன் உயிரோட மேலாக விசுவாசித்தானா, அன்பை நேசித்தானா. ஸோ அப்படிப்பட்ட அன்பு, அப்படி அன்பு நம்ம இருக்கும்போது ஜெயம் கொள்களாக காணப்படுறோம். ஹல்லேலூயா. ஸோ அவரோட அன்பு நம்ம இணையும் போது நம்மளுக்கு ஜெயத்தை ஆண்டு கொடுக்க அவ்வளோதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனம் சொல்றது 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம், 3வது வசனம், 7வது வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீது கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் மகனை வைத்து அவனுக்கு கொண்டு போடும் ஆயத்தம் நினைக்கிறான். ஆனாலும் தாவீது கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரன் யோனத்தானுக்கு தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். நான் புறப்பட்டு வந்து நீ வெளியிலிருந்து இடத்தில் என் தகப்பன் பக்கத்தில் நின்று உமக்காக தன்னோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாக சாவலோடு தாவீதுக்காக நலமாய் பேசி. பாருங்க, அன்பு எப்படிப்பட்டது. அன்பு சகலத்தை தாங்கும், அன்பு சகலத்தை புறம்பே தள்ளும் சொல்றதுக்குள்ள பகையை வெறுத்து நன்மையான காரியம் செய்து பாருங்க. பார்த்தீங்கன்னா சவுல் தாவீதுக்காக பேசி ராஜா தம்முடைய அரியணாண்டிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, பாருங்க, அவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு யோனத்தான் உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் செயல்கள் உமக்கு மொத்தமாக பார், அவன் மூலியமா இந்த உலகத்தை ரசிப்பு கட்சின்னு சொல்றான். தன் தகப்பன்தான் பேசலாம். 5வது வசனம் படிச்சீங்கன்னா, அவன் தன் பிராணனை தன் கையில வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார் என்று நீ கண்டு, அந்த இஸ்ரவேல் மக்கள் ரட்சிப்பு கொடுத்து தாவீது மூலியமா என்று எடுத்து சொல்றான் தகப்பன். ஸோ அப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்பு பாருங்க, பகைக்கே பார்க்காதான், எல்லாரும் நேசிகள் தன். யோனத்தான் வாழ்க்கையில் தாவீதுக்காக தன் தகப்பனிடத்தில் பேசணும். ஹல்லேலூயா. ஸோ இயேசு நம்மில் அன்பு கொண்டது போல தாவீது யோனத்தான் மேல் யோனத்தான் தாவீது மேல் அன்பு கொண்டதுனால ஆண்டவர் அன்பில் நினைத்திருக்க செய்தார். ஹல்லேலூயா. ஸோ அவர் அன்பில் நினைத்திருக்கும் போது நம் ஜெயம் கொள்கிறாய் காணப்படுறோம். 2வது காரியம், அவரோடு ஆவியோடு இணையும் கொள்கிறார். ஆவியோடு இணையும் போது ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்க வருகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:16 படிச்சு சொல்லுங்க பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியினர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆவியர் நம்மோடு கொடுக்கிறார் என்பது சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. பசுத்தாவி நம்மோடு இருக்கும்போது புது பலனை உள்ள காண்பிக்க பார்த்தீங்கன்னா ஆவியான நம்மோடு சாட்சி கொடுக்கிறார்கள். எப்படின்னா நம்ம சொல்கிற ஆண்டவர் சொல்கிற ஆவியை அவிழ்த்து போடாதுங்கள், ஆவியை துக்கப்படுத்த. சில பேர் பசுத்தாவை துக்கப்படுத்தி பேசுவாங்க, அது ஆண்டு பிரியமில்லாத காரியம். பார்த்தீங்கன்னா அவரோடு ஆவியில் இணைந்திருக்கணும்னு சொல்லும்போது அவருடைய ஆவியை அவிழ்த்து போடலாம். பசுத்தாவியை எப்போதும் நல்லா வைக்கணும். பசுத்தாவில நம்ம ஜெபிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, வேதத்தை வாசிக்க முடியாது, ஆத்துமாவுக்காக ஜெபிக்க முடியாது. ஸோ என்ன சொல்ற, ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள், ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. பாருங்க, சில காரியங்களை சாத்தா எப்படி மேற்கொள்றான் பாருங்க. ஜெபிக்காதபடி, வேதத்தை வாசிக்காதபடி. பார்த்தீங்கன்னா சுவாதத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13:19 வசனம். மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தில் வசனத்தை கேட்டும், பாருங்க, வேதத்தை ஆண்டோடைய வார்த்தையை சபையில் கேட்கும்போது சொல்கிற மாதிரி காணப்படுவோம். ஆனால் சில சில சிந்தனைகள்லாம் கொண்டு வந்து கேட்காதபடி தடுத்து நிற்பான். அது மாதிரி பாருங்க, இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணர்ந்தா இருக்கும்போது பொல்லாக அவன் வந்து அவன் இருதயத்தை வசனத்தை கேட்காதபடி சாத்த தடை பண்ணுறான், இருதயத்தை தடை பண்ணுறான். அதுதான் ஆவியான தினத்தில் இருக்கும்போது அது கேட்கறதுக்கு வல்லமை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணர்ந்தா இருக்கும்போது பொல்லாக அவன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளும்போது அவன் வழியர் விதைக்கப்பட்டதான் காணப்படுறான். அதை எடுத்துக்கொள்ளாதபடி பல தடைகளை கொண்டு போகிறான். ஆண்டு வசனத்தை எடுத்துக்கொள்ளாதபடி பல தடைகளை கொண்டு போகிறான். ஆவியன் நம்மோடு இருந்தார்னா நம்ம ஜெயிக்கிறோம். அந்த வசனத்தை மேற்கொண்டு ஜெயிக்கல காணப்பட முடியும். ஹல்லேலூயா. 2வது வசனம் அதே மார்க் 4:12 பார்த்தீங்கன்னா, மார்க் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மார்க் 4:12, அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவருக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டு உணர்ந்தார்களாய் கேட்டு உணர்ந்தார்களாய் இப்படிப்பட்ட சொல்லப்படுகிறது. உணர்வில்லாத ஆவியை சாத்தன் கொண்டு வரான்.
ஆவியார் நம்மோடு இருந்தோம்னா அந்த வார்த்தைக்கேற்ற உணர்வு ஆவி ஆண்டவர் கொடுப்பாரு. ஒரு உணர்வு இல்லாத ஆவி காணப்படும் காரணம் சாத்த உள்ள கிரியை செய்யலாம். அப்படிப்பட்ட காரியம் இல்லாதப்படி இருந்தான்னா ஆவியானவர் நம்மோடு இடைப்படும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க ஆண்டவர் உதவி செய்ய வளர்க்கிறார். இன்னொரு வசனம் பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம், யோவான் 16:13, யோவான் 16:13 அழகான சத்திய ஆவியாகிய அவர் நம்ம வரும்போது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆவியார் நம்மோடு இருக்கும்போது சத்திய ஆவியார் நம்மோடு இருக்கும்போது சத்தியத்தை நடத்துவாராம். இது தவறு, இது பாவம், இது உணர்த்துகிற வல்லமை ஆண்டவர். இது பார்த்தீங்கன்னா வசந்த் வாசிக்கும்போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நம்ம கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்கள் வெளிப்படுத்துவார். பசுத்தாவின் நம்ம இடத்துல வரும்போது ஆவியார் நம்ம வெளிப்படுத்துகிற காரியங்கள் தருவார். அல்லேலூயா. ஆவியார் நம்மோடு வந்து நம்மளை பலப்படுத்துகிறார். ஆவியார் நம்மோடு வந்து சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, அதே யோவான் 16:6 சொன்னது போல 16:6 பாருங்க, 16:6 ஆனால் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்குது. இருதயம் கலங்காதிருப்பதாக எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் தொடர்ந்து போராட்டம் வந்தாலும் துக்கப்படாதபடி ஆண்டு நம்ம உள்ளத்திற்கு நிறைந்திருக்கிறார். மூணாவது காரியம் அவருடைய பாடுகளால் இணையும் போது. அல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:17, ரோமர் 8:17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவனும் கூட சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவருடைய பிள்ளைகளாய் சுதந்திரமாக நம்ம ஆசைப்படுகிறார். எல்லா இடத்துக்கும் ஜெபிக்க வல்லமை கொடுக்குறாரு. பாருங்க, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரம் அவர் பிள்ளையாக இருக்க நம்ம அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே நம் மகிமைப்படும். அவர் சுதந்திரமான பிள்ளைகளுக்கு மகிமையான காரியம் செய்ய வளர்க்கிறார். வேதம் சொன்னது போல எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிச்சீங்கன்னா எப்படிப்பட்ட ஆசைப்படுகிறார். நான் எண்ணாகமம் 16ஆவது அதிகாரம் 16:9 கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே பணிவிடை செய்யவும் அவருடைய பாடுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அவர் செய்கிற காரியம் பாருங்க சொல்றாரு. கர்த்தருடைய வாசஸ்தலத்திலே பணிவிடை செய்யவும் சபையார் முன்பு செயல்பட வேண்டிய வேலைக்கு செய்யவும் உங்களுக்கு தன் இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையார்களே உங்களை பிரித்தெடுக்கிறார். பிரித்தெடுத்து மனுஷனாக காணப்படுறாங்க. அல்லேலூயா. பாடுகளில் நம்ம அனுபவிக்கிறதுக்கான சகல அதிகாரத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்துருக்காங்க. பிரித்தெடுத்த செய்யும் ஊழியத்தை செய்யறதுக்கான பொறுமை சகித்தன்மை எல்லாத்தையும் அவர் கொடுக்க வளர்கிறார். அது மூலியமாக ஜெயிக்கலாக காணப்படுறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கணும்னு சொன்னால் முதல்ல அவர் அன்பில் இணையும் போது நம்ம ஜெயிக்கலாக காணப்படுறோம். ரெண்டாவது அவர் பசுத்தாவியில் நம்ம இணையும் போது நம்ம ஜெயிக்கலாக காணப்படுறோம். மூணாவது அவர் பாடுகளில் நாம் நிறைந்திருக்கும் போது நம்ம ஜெயிக்கலாக காணப்போம். அதனால ஆண்டு சொல்கிறாரு ரோமர் 8:30 யாகலமும் துன்பமும் தேர்ந்து எது வந்தாலும் சொல்ல கிறிஸ்து அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ யாகலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கொள்ளாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறார்கள். ஸோ நம்ம ஆண்டோடைய அன்பு நமக்குள் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஜெயம் கொள்களாக காணப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியர்.